ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு அது சோதனை காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மேலிடத்துல இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு ஒரு சோதனை காலமாக இருந்தது. திருநெல்வேலி தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவா இருந்து எம்பி பதவிக்கு போட்டியிட்டார். போட்டியிட்டதும் இந்த 4 கோடி விவகாரம், அதாவது இந்த தேர்தல் பறக்கும் படை வந்து கரெக்டாக போயிட்டு கேட்ச் பண்ணாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இத்தனா நம்பர் பிளாட்ஃபார்மில் வண்டி நிற்கும், நெல்லை எக்ஸ்பிரஸ் நிற்கும், இத்தனா நம்பர் கோச்சில் போங்க, சீட் நம்பரு, கலர் சட்டை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாங்க. அந்த பேக்கோட கலர் முதற்கொண்டு எல்லாமே சொன்னாங்க. கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. எங்கேயுமே அவங்க வந்து தேடவே இல்லை, அலகழிக்கவே இல்லை. போனாங்க, கரெக்டாக இந்த கோச்சில் ஏறினாங்க, இந்த சீட் நம்பரில் பார்த்தாங்க, இந்த செக்குடு சட்டை போட்டு உட்காந்துருக்கானா, இந்த கலர் பேக்கா, அப்படியே பிடிவா, என்ன வச்சுட்டு இருக்கா பையில, 4 கோடி, யாருது இந்த 4 கோடி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த 4 கோடி எத்தனை வந்தவங்க என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஐயா, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் நயினாராயணன் சொல்லி தான் எத்தனை சொன்னாங்க, அதனால நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ச் பண்ணி என்ன பண்ணாங்க, வச்சுட்டாங்க. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்கு. இப்படியா கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது இதுல ஏகப்பட்ட சிக்கல் வருது. இடியாப்ப சிக்கலை விட இங்க பயங்கரமான ஏகப்பட்ட சிக்கல் வருது. கிட்டத்தட்ட 25 பேர், பாஜகவை சேர்ந்த 25 பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த வழக்கு இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு வந்து என்ன பண்ணுது, கைமாறுது. சிபிசிஐடி போனோன்னையும் கேஸ் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. தீவிரப்படுத்தும் பொழுது அந்த 25 பேர் சொன்னல, கிட்டத்தட்ட 25 பேர் விசாரணை வளையத்துல கொண்டு வந்து கடுமையா வந்து என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த 4 கோடி யாருக்குதான்ப்பா சொல்லுங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, இது என் பணமே இல்ல அப்படின்ட்டாரு. ஏன்னா மாட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கையை விரிச்சிட்டாரு. ஆனா ஒண்ணு, விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. பணம் எந்த இல்ல, ஆனா நான் விசாரணைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். தாம்பரத்துக்கு போனாரு, அப்புறம் கோர்ட்டுக்கு போனாரு, நிறைய சிபிசிஐடி ஆபீஸுக்கு போனாரு, விசாரணைக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பணம் எந்த இல்ல அப்படின்றது மட்டும் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு, சொல்லிட்டே இருந்தார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, அது எப்படிப்பா கரெக்டா கோச் நம்பரு, ட்ரெயின் நம்பரு, இந்த எக்ஸ்பிரஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும், இத்தனை நம்பர் சீட்டு, இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொன்னாங்க. ஏதோ சந்தேகமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு பின்னாடி யாரு இருந்தா, யாரு போட்டு கொடுத்துருப்பா, யாரு மாட்டி விட்டுருப்பா அப்படின்னா, எல்லாருமே அரசல் பரசலா பேசுறது வந்து அண்ணாமலை அண்ணன் தான். அப்போ அவர் தான் பாஜக மாநில தலைவராக இருந்தாரு. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தாரு, பிளஸ் எம்எல்ஏவா இருந்து எம்பி பதவிக்கு போட்டியிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறாமையின் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, எங்க தன்னை விட இவரு மேல வந்துருவாரோ அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை அவர்கள் போட்டு கொடுத்தார் அப்படின்ற ஒரு பேச்சு அந்த டைம்ல எல்லா மீடியாக்கள் என்ன பண்ணிச்சு, பேசப்பட்டது. உண்மையும் அதுதான் கூட அப்படின்ற விதத்துல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஆனா இங்க ஏன் நயினார் நாகேந்திரன் மேல அண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு கோபமா இருக்கணும், எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொறாமையா இருக்கணும் அப்படின்னா, தன்னை விட மேல வந்துருவார். ஏன்னா இவர் பாஜக மாநில தலைவரா கோயம்புத்தூர் தொகுதியில போட்டிட்டார். கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணன் பேசாத பேச்சுகள்லாம் இல்ல. என் பின்னாடியே வாங்க, கேமரா எடுத்துட்டு வாங்க, நான் காசு கொடுக்குறேன்னா பாருங்க, நான் வந்து சுத்தமான கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினார். ஆனா தட்டுக்கடியில காசு கொடுத்த கதைலாம் அது வேற, அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் அது வேற விஷயம். ஸோ இப்படியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, ஜிபே மூலியமெல்லாம் வந்து என்ன பண்ணாரு, பணம் பட்டுவாடெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் வேற கதை. ஆனா இங்க தலைவரா இருந்து நான் ஜெயிக்கிறத தோக்குறத விட அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மவுஸ் அவருக்கு அதிகமா போயிடும். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு தனி பெரும்பான்மை இருக்கு, ஒரு அங்கீகாரம் இருக்கு. நயினார் நாகேந்திரன் அப்படியே பண்ணையாருன்னா அது வந்து அவர் பேச்சு, அவர் சொன்னதுதான் எதுக்குமே மீறி. அது பாஜக இருந்து மட்டும் இல்ல, அதிமுக அவர் இருக்கும் பொழுதே திருநெல்வேலியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் நயினார் நாகேந்திரன். ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுதே திருநெல்வேலியை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தார் அதிமுக இருக்கும்போது. சரி, பாஜகவுக்கு போயிட்ட பேரு கூட பாஜக இருந்து கூட திருநெல்வேலி கோட்டையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு நயினார் நாகேந்திரன். அப்படி இருக்கும்போது அவருக்கு செல்வாக்கு இருக்கு, ஜெயிச்சிருவாரு. அவர் ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே பணப்பட்டுவாடாக்கு எடுத்துட்டு போன இந்த 4 கோடியை மாட்டி விட்டார் அண்ணாமலை அப்படின்ற ஒரு கருத்து வந்து அந்த டைம்ல போயிருந்தது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ சிபிசிஐடி தெள்ள தெளிவா சொல்லிச்சு, 3 பேர் மெயினா வந்து இந்த 4 கோடி விவகாரத்துல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர் சேகர், கேசவ விநாயகம், கோவர்தனன், இவங்க 3 பேர் தான் இந்த 4 கோடி விவகாரத்துல இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த எலெக்ஷன்ல பணப்பட்டுவாடா அனுப்புறதுக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து இந்த 3 பேர் தான் என்ன பண்ணாங்க, 4 கோடி அனுப்பி வச்சிருக்காங்க. இது கால் ரெக்கார்டு மூலமா எங்களுக்கு உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆவணங்களையும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த கேஸ் இப்ப திடீர்னு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவாலா தரகர் சூரஜ் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த ஹவாலா பணம், அதே போல தங்க கட்டிகள், அந்த கோவர்தனுடைய டிரைவர்
தலைவர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பணத்துக்கு பதில் தங்க கட்டிகளை கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கிறார். சோ கிட்டத்தட்ட 92 லட்சம் நினைக்கிறேன். அந்த கணக்கு அந்த தங்க கட்டிகளை மாத்தி கொடுத்தவர் வந்து யாருன்னா சூரஜ் தான். இந்த சூரஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜாமீன் மனுவை கேட்டிருக்கிறாரு. இந்த ஜாமீன் மனு கேஸ் வரும்போது தான் சிபிசிஐடி என்ன பண்ணிருக்கு, இந்த விவகாரத்துல புட்டு புட்டு வச்சிருக்கு. சோ இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கோடி விவகாரத்துல பங்கு இருக்குது. இவங்க 3 பேர் தான். அதாவது கோவர்தன் சென்னையில ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அந்த ஹோட்டல்ல இருந்து 4 கோடி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதுல எஸ்ஆர் சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன்ல 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, மெயினா இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, பணப்பட்டுவாடா அனுப்புறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. பாஜக கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசிச்சு, பணம் பட்டுவாடாலும் நாங்க பண்ணவே மாட்டோம், வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு நாங்க காசு தர மாட்டோம், காசு கொடுக்காம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசாத பேச்சுகள் என்ன, இப்போ எங்க கைகள் கரைப்படாத கைகள், எங்கள் வந்து ஆட்சி ஊழல் செய்யாத ஆட்சி அப்படி இப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்கல்ல. எங்கயா போயிட்டீங்க அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், HR ராஜா போன்றவர்களாம் எங்கதான் போயிட்டீங்க, எங்கதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு என்ன பண்றாங்க, சம்பவம் நடந்திருக்கு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கோடி விவகாரம் ரொம்ப பூதாகரமா, அப்பவே பூதாகரமா எழும்பிருச்சு. ஆனா இது அப்படியே சைலண்டா இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க தப்பே செய்யல, எங்க மேல குற்றமே இல்ல, இந்த 4 கோடி எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்க ஊழல் பண்ணலங்க, நாங்களாம் வந்து மோடி வாஷிங் மிஷின்ல போட்டு தோய்ச்சுவங்க, சுத்தமானவங்க, வெண்மையின் சிகரம் நாங்கெல்லாம், எங்க கைகள்லாம் கரைப்படாத கைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஆனா ஊழல்களின் பெரிச்சாலிகளா இருக்கிறது பாஜக மட்டும்தான். பாஜகவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஊழலின் பெரிச்சாலிகளா இருக்கிறாங்க. ஊழலில் கரைப்பட்ட கரங்களா பாஜக காரங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. நிறைய இருக்கு. சிஏஜி அறிக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாஜக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கு, பிரதமர் நிதியில எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கு, அதே போல உத்தரப்பிரதேசல மதுபானத்துல எந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க, காசு சேர்த்து இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆயுஷ்மான் இந்த டிஜிட்டல் மூலமா இறந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எத்தனை கோடி என்ன பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஊழலுங்க. தேர்தல் பத்திரம் நிறைய இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் வாயை திறக்காம நாங்க ஊழல்வாதி இல்ல, நாங்களா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தமானவர்கள், நாங்களா வந்து கரைப்படாதவர்களால ஊழலுக்கு எதிராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஊழல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 4 கோடி விவகாரத்தை வந்து வாயை திறப்பாங்களா, திறக்க மாட்டாங்க. இதுல கூட்டணி கட்சி வச்சிருக்கிற அதிமுக என்னமா பேச்சு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி, கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசுறாரு அவரு, ஏகப்பட்ட வசனங்கள்லாம் விடுறாரு. ஆனா தன்னுடைய கட்சியில ஊழல் நடந்திருக்கு, அதை பத்தி பேச மாட்டாரு. இப்ப கூட்டணி கட்சியில வந்து ஊழல் பண்ணிருக்கு, அதை பத்தி வாயை திறங்க, ஏன்னா திறக்க மாட்டாரு. என்னையா எடப்பாடி பழனிசாமி 4 கோடி வந்து பணத்தை எடுத்து போயிருக்காரு பணப்பட்டுவாடல, இந்த 4 கோடி எங்க இருந்து வந்தது, இதுக்கு கணக்கு காமிச்சிருக்காரா, இடி எங்க போயிடுச்சு, ஐடி எங்க போயிடுச்சு, கேள்வி மேல கேள்வி கேட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி வாயை மூடின்னு இருக்கிறாரு. ஆனா திமுக மேல பொய்களின் பிரச்சாரத்தை என்ன பண்றாரு, ஏவி விடுறாரு. இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடா இருக்கு. பாஜக கூட கூட்டு சேர்ந்தவங்களுக்கும் இந்த நிலைப்பாடு தான் இருக்கு. இவர் என்னன்றாரு, எடப்பாடி பழனிசாமி திமுக தவறு செய்யறதுக்கு கூட்டணி கட்சிகள் துணை போகுது அப்படின்னாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி யாருக்கு துணை போக போகிறார்? 4 கோடியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நயினார் நாகேந்திரனுக்கு சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு அனுப்பி இருக்காங்க பணப்பட்டுவாடா பண்றதுக்கு. இந்த 4 கோடியை பத்தி எடப்பாடி பழனிசாமி உண்மையின் மறுரூபமா இருக்க போறாரா, உத்தமரா இருக்க போகிறாரா? எங்க கூட்டணி கட்சிகள் ஊழல் பண்ணாலும் தவறுகள் செய்தாலும் நாங்கள் எதிர்த்து கேட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிற்க போகிறாரா அப்படின்னு தான் தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க திமுக மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிற, திமுக கூட்டணி மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிற அதே குற்றச்சாட்டுகளை உங்க மேலையும் உங்க கூட்டணி கட்சி மேலே இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? நீங்க வந்து நடுநிலையா இருந்தா திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறீங்க, திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்கறீங்க, உங்களை பார்த்தும் உங்க கூட்டணி கட்சி பிஜேபி பார்த்தும் உங்க கூட்டணி கட்சி பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் பற்றியும் இப்ப கேள்வி எழுப்பீங்களா அப்படின்னு தான் கேள்விகள் வந்து கேட்க வைக்கப்படுது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி வாயை திறப்பாரா, திறக்க மாட்டாரு. ஏன்னா பாஜகவை மீறி இவரால ஆவனா கூட சொல்ல முடியாது. அந்த ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இதன் மத்தியில எங்க ஈடிய காணம், வருமான வரித்துறை காணம், 4 கோடிக்கான கணக்கு நயினார் நாகேந்திரன் காட்டி இருக்கிறாரா? எங்க பணம் பட்டுவாடா அனுப்பி இருக்கிறாங்க, இங்க இருந்து 4 கோடி அனுப்பி இருக்கிறாங்க. சாதாரண வீட்டுல எல்லாம் போயிட்டு என்ன பண்றீங்க, ஒண்ணுமே தப்பு செய்யாதவங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு மதுபான கொள்கை ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி என்ன பண்ணுது, அலக்கழிக்குது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல ரைடு எல்லாம் நடத்தினாங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டு மேல என்ன பண்ணாங்க, ரைடு நடத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல வந்து என்ன பண்ணாங்க, அலுவலகத்துல ரைடு நடத்தினாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டுல தான் ரைடு நடத்தினாங்க. நீதிமன்றத்துக்கு போனோடனே அமலாக்கத்துறை என்ன பண்ணுச்சுன்னு வாயை பொத்தி இருந்துச்சு. ஏன்னா நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சு, கட்டண்டிட்ட சொல்லுச்சு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ 4 கோடி வாங்குற வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சார். இது மறைமுகமா நடக்கல, வெளிச்சமாவே இருக்கு. இந்த 4 கோடியில நயினார் நாகேந்திரனுக்கு சம்பந்தம் இருக்கு, எஸ்.ஆர். சேகருக்கு சம்பந்தம் இருக்கு, கேசவ விநாயகத்துக்கு சம்பந்தம் இருக்கு, கோவர்தனுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த 4 பேரையும் இடி என்ன பண்ண போகுது, ஐடி என்ன பண்ண போகுது, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி. சாமானிய மக்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ரொம்பவே இது தெரியுது. வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்களா பாஜக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. கீழே இருக்கிற இவங்களே 4 கோடியை வந்து அசால்ட்டா ஊழல் பண்றாங்கல்ல, மேல இருக்கிறவங்கள எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருப்பாங்க கணக்கே இல்லை சார். சிஏஜி அறிக்கை வந்து ஒவ்வொரு விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த சிஏஜி அறிக்கையை பத்தி யாருமே விரிவா பேச மாட்டேங்கிறாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. இது பாஜக அரசு என்ன பண்ணுது, முடக்கி வைக்குது. ஒவ்வொரு தடவை சிஏஜி அறிக்கை வந்து தெள்ளத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிஏஜி அறிக்கை சொன்னதை வந்து ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எல்லா மீடியாக்களும் சரி, பாஜகவும் சரி ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதை பெருசா ஆக்குனாங்க. ஆனா அதுல ராசாக்கு சம்பந்தம் இல்ல, கனிமொழிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரா நின்று போராடி என்ன பண்ணாரு, வெளியே வந்தார் சிபிஐ வழக்குல இருந்து. ஆனா இன்னைக்கு சிஏஜி அறிக்கை வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்குது, மோடி தலைமையிலான அரசு இந்த அளவுக்கு ஊழல் பண்ணி இருக்கு. ஆயுஷ்மான் திட்டத்துல இறந்து போனவங்களை வைத்து இத்தனை கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. இந்த அறிக்கைகளை யாருமே பெருசா பேச மாட்டாங்க, வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு மீடியாக்களையும் பாஜக அரசு என்ன பண்ணிருக்கு, லாக் பண்ணி வச்சிருக்கா. என்ன விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கிறாங்க பாஜக அரசு. இது யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க, வெளியில கொண்டு வர மாட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த 4 பேரையும் இப்ப என்ன பண்ண போறாங்க, பாஜக என்ன பண்ண போகுது? ஏன்னா ஒரு மாநில தலைவர் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறார், காசை கையாடல் பண்ணியிருக்கிறார். தேர்தலுக்கு வாக்காளர்கள் கொடுக்கிறதுக்கு பணப்பட்டுவாடா பண்றதுக்கு 4 கோடி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். இந்த வேலையை எஸ்.ஆர். சேகர், கோவர்தனன், கேசவ விநாயகம் இந்த 3 பேருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் ரெக்கார்டு தெள்ள தெளிவா சொல்லுது. சோ இவ்வளவு ரெக்கார்டுகளை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தரப்போகுது அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. இந்த கேஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்னு இருக்கு. இதன் மத்தியில கூட்டணி கட்சிகளான அதிமுகவும் பாஜகவும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? ஊழலுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவே ஊழல் பண்ணிருக்கு, என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப காத்துட்டு இருக்கும். இந்த கேஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 கோடியை வந்து பணப்பட்டுவாடா பண்றதுக்காகவே சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இதுல எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகம், அதே போல கோவர்தன் இவங்க 3 பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.